அம்மையார் மூலமா நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். மகாராஷ்டிராவில் எங்கேயோ கேம்ப் பண்ணியிருக்கார் பெரியவர். ஏகாதசி முடிஞ்சு துவாதசி பாரணம் பண்ணும்போது பச்சை நெல்லிக்காய் அவர் பயன்படுத்துகிற வழக்கம் இருந்தது. அப்போ பச்சை நெல்லிக்காய் என்ன பிரச்சனைனா பாஷை பிரச்சனை. அந்த நெல்லிக்காயின்னு எப்படி கேட்கறதுன்னு தெரியல மராட்டியில். அங்கே அவர் அங்கே இருந்து ஏதோ ஒரு கிராமம், அங்கே எப்படி கேட்கறதுன்னு தெரியல. அங்கே வந்திருக்கக்கூடிய இந்த அம்மையார் தமிழ் பேசக்கூடிய அம்மையார். அவங்க வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும், நம்மால் முடிந்ததை கொடுக்கணும் பெரியவாளுக்குன்ட்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றிருந்தது பச்சை நெல்லிக்காய்கள். எப்படி இருக்கு பாருங்க. அவங்க அதை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்றது அந்த தொண்டர்களுக்கு தெரியாது. பெரியவா கூட சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த தொண்டர்களுக்கு அது தெரியாது. அவங்க மெல்ல கேட்கிறார்கள், இந்த மாதிரி பாஷை தெரியல, நீங்கள் இந்த ஊரில் பேசுவேலான்னு என்ன கேட்கணும் சொல்லுங்கண்ணா. ஐயோ துவாதசி பாரணை பண்ணணும், பெரியவாளுக்கு பச்சை நெல்லிக்காய் வேணும், அது எப்படி சொல்லி கேட்கறதுன்னு தெரியும், இந்த பாஷை தெரியலன்னும் போது அப்படி கொட்டினாலாம் மடியிலேருந்து இதைத்தான் கொண்டு வந்தேன் நான். அப்போ எப்படி இருக்கும் அந்த அம்மாவுடைய மனநிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்று விளாம்பழம், இன்னொன்று சீதாப்பழம், மூன்றாவதாக வந்தது நெல்லிக்கனி. இந்த 3 வித்தியாசமான பழங்கள், ஏழை பழங்கள் பார்க்கிறோம். ஏழை பழங்களை பார்க்கிறோம், ஏழைகள் கொண்டு வந்த பழங்களை பார்க்கிறோம். நிராகரிக்கப்பட்டு பின்பு அந்த மகாசுவாமிகளாலேயே கேட்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட பெருமை உடைய பழங்கள். அந்த பெருமிதத்திற்கு கூறிய மக்களையும் நாம் இப்போ சேர்ந்து வணங்கி கொள்வோம், அவர்களை பாராட்டி வாழ்த்தி வணங்கி மகிழ்வோம். இன்னொரு நிகழ்ச்சி, எது வெஜிடேரியன் அப்படின்னு ஒரு கேள்வி. தக்காளி வெஜிடேரியனா, விதையெல்லாம் இருக்கே வெஜிடேரியனா ஆமா அப்படின்னு ஒரு கேள்வி. சேனை கிழங்கு, பூமியிலிருந்து எடுக்கிற கிழங்கு வெஜிடேரியன்ல வராதோ அப்படின்னு சில சாஸ்திரங்கள் சொல்லுகிறதா. அவர் மல்ல அடுக்கிட்டே போறார் பெரியவர். அப்புறம் மாம்பழம் மாங்காய் ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா, மாங்காய் வந்து மாம்பழம் தான் வசதி, மாங்காய் வந்து வசதி இல்லை. ஏன்னு கேட்டோம்னா, மாம்பழத்திலிருந்து வருகின்ற கொட்டை நட்டால் மரம் முளைக்கும், மாங்காயிலிருந்து வருகின்ற கொட்டை முளைக்காது என்று சொல்லுகிறார்கள். பெரும்பாலும் அப்படி முளைக்காது அப்படின்ட்டு. சரி, அப்போ ஆடு சாப்பிட்றானே, அதுவும் இதுவும் நிகராகுமா? ஆடு மாடு தின்கிறவர்கள் என்ன இங்க எப்படி இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு சொல்வது அப்படின்னு நம்ம கேட்டோம். நம்ம ஊர்ல சில பேர் அரைக்கீரை சாப்பிட மாட்டாங்க, அப்படி கிள்ளி எடுத்துட்டு வரோம், பாதியில கிள்ளி எடுத்துட்டு வரோம், அதனால அப்படி சாப்பிட மாட்டாங்க. 2 விஷயங்கள் இருக்கின்றன, ஒன்று உயிர், இன்னொன்று ஆன்மா. இதுல நமக்கு சொல்லப்படுகிறது என்னவென்று கேட்பீர்களானால், எல்லா உயிர் நிரம்பி இருக்கிறது. மலையிலும் கூட உயிர் இருக்கிறது, கல்லிலும் கூட உயிர் இருக்கிறது, தாவரத்தில் உயிர் இருக்கிறது, ஆனால் ஆன்மா இல்லை என்கிறார்கள். விலங்குகளில் உயிர் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது, அதனால்தான் பிராணிகளை சாப்பிடக்கூடாது என்று வெஜிடேரியன் அதனால்தான் சொல்லுகிறார்கள். மனிதனுக்கு உயிர் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது, தான் மனிதன் என்று உணர்கின்ற தன்மையை கொடுக்கக்கூடிய மனம் என்கின்ற கருவியும் அவனுக்கு இருக்கிறது. மனம் விலங்குகளுக்கு இல்லை, மனம் தாவரங்களுக்கு இல்லை. ஆன்மா தாவரத்திற்கு இல்லை, ஆன்மா விலங்குகளுக்கு உண்டு. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். மனம், ஆன்மா, உயிர் மூன்றும் பொருந்திய சிறப்பம்சமான உயிர் படைக்கப்பட்டதில் மனிதன் தான் தலை சிறந்து நிற்கிறான். இப்படி இந்த வெஜிடேரியன் கதை போகிறது. இல்லை இன்னொன்றும் சொல்லுகிறார், இந்த பிரச்சனையை தாண்டி ஒருத்தர் சில பேர் இருக்கிறார்கள்ட்டு நகைச்சுவா அகோரி பாபாஸ் இருக்காங்க. அவர் வந்து இறந்து போன பிணம் இருக்கிற மனிதர்களுடைய பிணம், அது சிதையில் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பிணத்தில் அந்த மாமிசத்தை தின்னக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது வந்து அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா ரெண்டும் கடந்து போயிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார் மகாசுவாமிகள். இவ்வளோ சுவாரஸ்யமா, கொஞ்சம் கோரமாக தான் இருக்கு. அகோரம்னா அழகுன்னு அர்த்தம். ஆக்சுவலா கோரம் அகோரம் அழகுன்னு அர்த்தம். ஆனா இந்த நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த சொன்ன செய்தி அவ்வளவு அழகான செய்தியாக நமக்கு புலப்படவில்லை. சிதையில் எரிந்து கொண்டிருக்கின்ற சடலத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து புசிப்பது என்பது நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த செய்தியை நம்மால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அதிலும் ஒரு நீதி, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது ஒரு ஞானியினுடைய பார்வையாக இருப்பதால் அதையும் அறவே புறந்தள்ளி விடாமல் அதில் என்ன இருக்கிறது, ஒரு சூட்சுமம் இருக்கிறது போலும் என்று அந்த பார்வை அதிலே வைக்கிறார். அதாவது மாரல், இம்மாரல், அமாரல் என்று ஒன்று இருக்கிறது.
விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்று ஒன்று இருக்கிறது. போக ஹேத்து என்கின்ற ஒரு வார்த்தை ஞானிக்கு சொல்வார்கள். அதாவது இனிமேல் அவன் செய்கின்ற செயல்களால் எந்த விதமான வினையும் விளையாது என்று இருக்கும் பொழுது அவன் எந்த வினை செய்தாலும் அது சம்மதமே, அது விதிக்கு உட்படாது. எனவே எந்த சட்டத்திட்டத்துக்கும் அது அடங்காது. எனவே அவன் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு நிலையை போகஹேத்து என்று சொல்வார்கள். அப்படி ஒரு நிலையாக இருக்குமோ இந்த வெஜிடேரியனிசம் என்றெல்லாம் இதை அடுக்கிக் கொண்டே அவர் செல்லுகிறார். நாம் இதிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர் ஞானக்கனி, நாம் கனிவதற்காக காய்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கின்ற கருணை கனி என்று நாம் புரிந்து கொண்டால் போதும். இனி மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியம், இந்த பணிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னிடம் தெய்வீகம் இருக்கிறதோ இல்லையோ, என்னை நிமித்தமாக கொண்டு வெளியாகிற ஜனங்களின் தெய்வ நம்பிக்கை என்னையே பரவசப்படுத்துகிறது. என்னிடம் I do not know whether divinity exists in me, but taking me as a nimittam, the people express their devotion to God. That thrills me. அது எனக்கே பரவசம் ஊட்டுகிறது, என்னையே பரவசப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். இது பணிவின் சிகரம். ஞானிகளிடத்தில் பொதுவாக நாம் காணக்கூடிய குணங்களில் தலையாய குணம், அவர்கள் பணிவால் நம்மை கொன்று விடுவார்கள். They will kill us by their sheer humility என்பதற்கு மகா சுவாமிகள் உதாரணம். நான் சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி ஆவேனாடா பரணிதரன் அவர் கேட்டிருக்கிறார். எனவே என்னிடம் தெய்வீகம் இருக்கிறதோ இல்லையோ, இங்க தெய்வீகம் இல்லைன்னா எங்க இருக்கும் இல்லையா? அது தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே என்ற கண்ணதாசன் பாட்டு இங்கே மிகவும் அவருக்கு பொருந்துகிறது என்று சொல்லி, அந்த பணிவு நமக்கும் வாய்க்க வேண்டும் என்று அவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு, அந்த கனியையே எப்பொழுதும் நம்பி அதையே நம் மனதில் நினைவில் கொண்டு இந்த காயாக இருக்கின்ற நாமும் கனியாக மாற வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.